நார்த் ஆஃப் ஜப்பானில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் 1941 ஆண்டுலேருந்து இயங்கி வந்திருக்கு. அந்த வழியாக போகிற பயணிகள் ரயில் அந்த கிராமத்துலேயும் நின்று போயிருக்கு. அப்படியே நாட்கள் போக போக அந்த கிராமத்தில் இருக்கவங்களும் எல்லாரும் படிச்சுட்டு அங்கங்கே வேலைக்கு போக அந்த கிராமத்துலேயும் ஆட்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அந்த ரயிலை யூஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அதனால் 2015 அந்த ரயில்வே ஸ்டேஷனை நம்ம மூடிடலாம், ஆள் இல்லாமல் நம்ம ஏன் நஷ்டத்துக்கு ஓட்டணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்க நாட்டு ரூல் படி இங்கே ரயில்வே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம், இங்கே இனிமேல் ட்ரெயின் நிற்காது அப்படின்னா அங்கே சுற்று வட்டார இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் அப்படியே கருத்து கணிப்பு எடுப்பாங்களாம். இங்கே உங்களுக்கு இனிமேல் ரயில் நிற்காது, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அப்படி இருக்கிறவங்க. என் பொண்ணு இது மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு அந்த ட்ரெயினை மட்டும்தான் நம்பி இருக்குது, வேறு வழியே இல்லைன்ட்டு அந்த ட்ரெயினுக்கு மாதம் மாதம் பாஸ் எடுத்து வச்சு தான் காமிச்சிருக்காங்க. அவள் ஹை ஸ்கூல் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதை நிறுத்தினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி இங்கே வரணும்னா ரொம்ப சிரமம், எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, போக்குவரத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதால் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணுக்காக மட்டும் அவங்க படிப்பு முடிகிற வரைக்கும் அந்த ட்ரெயினை காலையில் அவங்க எத்தனை மணிக்கு போவாங்களோ அத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்பியும், ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவாங்களோ அத்தனை மணிக்கு ட்ரெயின் திரும்ப அவங்களை கொண்டு வந்து விடுற மாதிரி ட்ரெயினோட ஷெடியூலை மாற்றி அந்த பொண்ணுக்காக மட்டும் அவங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் அந்த ஜப்பானிய ரயில்வே அவங்களுக்காக அந்த விஷயத்தை பண்ணாங்க. 2016 கடைசியாக அந்த பொண்ணு படிப்பை முடிக்குது. அந்த பொண்ணு என்னைக்கு படிப்பை முடிச்சதோ அன்னையோட அந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. லாபத்தை பார்க்காம ஒரு பொண்ணோட படிப்புக்காக ஜப்பானிய கவர்மெண்ட் அன்னைக்கு இப்படிலாம் பண்ணுச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்த் ஜப்பான் ஹொக்கைடாவில் இருக்கிற எங்குருன்ற ஊர் தான் அந்த பொண்ணோட ஊர். கியூ ஷிராடக்கின்றது தான் அந்த ஸ்டேஷனோட பேர். அந்த பொண்ணு பேர் கனா ஹராடா. இந்த மாதிரி உலகத்தில் நடந்திருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.